ராகு கேது தோஷத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ராகு கேது தோஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது ராகு கேது தோஷம் பாகம் 2 பார்ட் 2. இந்த ராகு கேது தோஷம்னா என்ன, அதன் விளைவுகள் பலன்கள் என்ன, இந்த ராகு கேது தோஷத்துக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் துருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் பலன்களையும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் துருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற ஜோதிட தகவல்கள் ஆன்மீக தகவல்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேரும். நண்பர்களே, நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் துருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இப்போ இந்த ராகு கேது தோஷத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல் ராகு கேது தோஷம்னா என்ன? நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசியை வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் லக்னம், அதாவது லே அப்படின்னு போட்டிருக்கோம், அந்த லக்னத்தில் அல்லது அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல, அதே போல் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, இந்த இடங்களில் ராகு கேது போன்ற சர்ப்ப கிரகங்கள், ராகுவோ கேதுவோ மாறி, அதாவது ராகு இருக்கிற வீட்டிலேருந்து அதற்கு நேர் 7ஆம் வீட்டில் கேது இருப்பார். அதே போல் கேது இருக்கிற வீட்டிலேருந்து அதற்கு நேராக 7ஆவது வீட்டில் ராகு இருப்பார். இப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல கேது இருப்பார். இந்த லக்னத்தில் கேது இருந்தால் அது நேர் 7ஆம் இடத்துல ராகு இருப்பார். இதுதான் ராகு கேது தோஷம். அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த இடங்களில் இந்த சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் இருந்தால் அதுதான் ராகு கேது தோஷம் என்று சொல்லுவோம். இந்த ராகு கேது தோஷம் என்ன விஷயத்துக்கு பாதிப்பை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும்னா குறிப்பாக திருமண விஷயத்துக்கு தான் இந்த ராகு கேது தோஷம் முக்கியமாக நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்கப்படுகிறது. அதாவது ராகு கேது தோஷம் இருந்தால் பொதுவாக தாமத திருமணத்துக்கு வழிவகை செய்யும். அதாவது லேட் மேரேஜ் ஆகிறவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட ராகு கேது திருமணம், அதாவது தாமத திருமணத்தையும், திருமணம் ஆகியிருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் பிரிவையும் கொடுக்கக்கூடிய கிரகமைப்பு. என்ன காரணம் அப்படின்னா, லக்னம்னா நம்ம ஜாதகர், லக்னத்துக்கு 7ஆம் இடங்கிறது ஆண்களாக இருந்தால் மனைவியையும், பெண்களாக இருந்தால் கணவரையும் குறிக்கக்கூடியது அந்த 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம்னு சொல்கிறோம். அதே போல் 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஆயுள் ஸ்தானம். இந்த இடத்துல சர்ப்ப கிரகங்கள் ஆகும் போது குறிப்பாக அந்த திருமண விஷயத்தில் பிரச்சனை கொடுக்குது. சில பேருக்கு திருமணம் ஆகிறதே பிரச்சனை, சில பேருக்கு திருமணம் ஆன பிறகு பிரச்சனை இந்த சர்ப்ப கிரகங்களால் ஏற்படுது. அதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, முதல் ராகு கேது தோஷத்துக்கு அதே ராகு கேது தோஷம் உள்ள வரணை, அதாவது ஆணுக்கு, அதாவது பையனுக்கு ராகு கேது தோஷம் இருந்தால் அது வரக்கூடிய பொண்ணுக்கும் மனைவிக்கும் ராகு கேது தோஷம் இருக்கணும். அப்படி ராகு கேது தோஷம் உள்ள வரணை இணைச்சிட்டோம்னா அந்த தோஷத்துக்கும் ஈடு கொடுத்துரும். அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற அமைப்பில் ஒரு ராகு கேது தோஷம் உள்ள வரணை இன்னொரு ராகு கேது தோஷம் உள்ள வரணை கிடைச்சிட்டோம்னா அவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறது ஜோதிட நம்பிக்கை. அதனால் ராகு கேது தோஷம் உள்ள வரனுக்கு அதே ராகு கேது தோஷம் உள்ள வரனை இணைச்சிடணும். அதையும் தாண்டி இந்த ராகு கேது தோஷத்துக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதாவது நம்ம நாட்டில் குறிப்பாக திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்க காளகஸ்தி, இந்த காளகஸ்தி தான் அந்த ராகு கேது தோஷத்துக்கு உரிய பரிகார ஸ்தலம். அங்கே போய் இந்த ராகு கேது தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணணும். அதாவது விஞ்ஞான ரீதியாக அறிவியல் பூர்வமாக அந்த ராகு கேதோட தாக்கம் அந்த காளகஸ்தியில் இருக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட காளகஸ்தி, அந்த காளகஸ்தீஸ்வரர் சிவன் கோயில் அதுதான் அந்த ராகு கேதுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ். அதாவது எத்தனையோ கோயில் இருக்குது நம்ம நாட்டில், அதுலேயும் அந்த காளகஸ்தி கோயில் தான் குறிப்பாக அந்த ராகு கேது தோஷத்துக்கு முதன்மையான பரிகார ஸ்தலம். இந்த ராகு கேதுக்கு அங்கே போய் பரிகாரம் செய்கிற மாதிரி வராது, வேறு எங்கே செஞ்சாலும் அங்கே செய்கிற மாதிரி வராது. அங்கே எப்படி பரிகாரம் செய்வாங்க அப்படின்னா, அது ஒரு பழமையான சிவன் கோயில், சக்தி வாய்ந்த கோயில். அது அங்கே யாருக்கு ராகு கேது தோஷம் இருக்கோ அவங்க போய் அந்த கோயிலில் பணம் கட்டணும். ராகு கேது தோஷத்துக்கு பரிகாரம் செய்யறதுக்கு பணம் கட்டினீங்க அப்படின்னா அந்த 2 நாக தகட ராகுவும் கேதும் கையில் கொடுத்துருவாங்க. உங்களை மாதிரி பரிகாரம் பண்ணுறவங்க நூற்றுக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க. ஒரு பெரிய ஹால் இருக்கும், அந்த ஹாலில் உட்கார வைப்பாங்க. அந்த 2 கையில் தகட ராகுவும் கேதுவும் கையில் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் புஷ்பம் பூ கையில் கொடுத்துருவாங்க. ஐயர் மைக்கில் மந்திரம் சொல்லுவார். உங்களை மாதிரி பரிகாரம் பண்ணுறவங்க எல்லாத்தையும் வரிசையாக உட்கார வச்சு ஐயர் மைக்கில் மந்திரம் சொல்ல அந்த 2 தகட ராகுவுக்கும் கேதுக்கும் அந்த தோஷம் உள்ளவங்க அவங்க கையால் அர்ச்சனை பண்ணணும். ஐயர் மந்திரம் சொல்ல இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அர்ச்சனை செய்து முடித்த பிறகு
அந்த 2 நாகத்தகட ராகுவையும் கேதுவையும் அந்த கோயில் உண்டியெல்லாம் சாத்திடணும். இதுதான் அந்த ராகு கேது தோஷத்துக்குள்ள பரிகாரம். யாருக்கு தோஷம் இருக்கோ அவங்க போய் செய்யணும். திருமணத்துக்கு அதாவது நிச்சயத்துக்கு முன்னாடியே போய் இந்த தோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சுட்டு தான் திருமணம் செய்யணும். அதுதான் சிறப்பு. இப்படி பரிகாரம் செஞ்சுட்டா பிரச்சனை இருக்காதா சார் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த பரிகாரம்ங்கிறது ஒரு மருந்து மாதிரி தான். அதாவது இந்த தோஷத்து வீரியத்தை குறைக்கிறதுக்கு தான் ஒரு வழியை தவிர, மற்றபடி இதை செஞ்சுட்டா முழுசும் பிரச்சனை தீர்ந்துருமான்னு கேட்டால் அதுக்கு உறுதி சொல்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை. ஒரு மருந்து, ஒரு தீர்வு தான் நம்ம சொல்கிறோம். அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராகு கேது தோஷத்துக்கு அதே ராகு கேது தோஷம் உள்ள வரனை இணைக்கிறது ரொம்ப நல்லது. அது என்ன காரணம் சார் அது மாதிரி நினைக்கிறதுனா, இந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு உள்ள குணாதிசயமும் அதே குணாதிசயம் உள்ள ராகு கேது தோஷம் உள்ள வரனை இணைச்சிட்டா பிரச்சனை சரியாக போயிடுச்சு, பிரச்சனைகளுக்கு குறையும். இப்போ ராகு கேது தோஷம் உள்ளவங்க ஒரு குணாதிசயத்தில் இருப்பாங்க, தோஷமே இல்லாதவங்க ஒரு குணாதிசயத்தில் இருப்பாங்க. அப்போ தான் அந்த பிரச்சனைங்கிறது, பிரிவுங்கிறது, மனஸ்தாபம் அதெல்லாம் வர்றது, டிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வர்றது. இப்போ அதே ராகு கேது தோஷம் உள்ள வரனை இருந்துச்சுட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ங்கிற அமைப்பில் அந்த தோஷத்துக்கு தோஷம் விலகிடும், சரியாகிடும். அதனால தான் நம்ம அந்த ராகு கேது தோஷம் உள்ள வரனுக்கு அதே ராகு கேது தோஷம் உள்ள வரனா இணைக்க சொல்லி ஜோதிடர்கள்லாம் சொல்கிறது. இது ஒரு ஜோதிட நம்பிக்கை, சரிங்களா? அதனால் இந்த ராகு கேது தோஷத்துக்கு இதுதான் தீர்வு, இதுதான் பரிகாரம். நண்பர்களே, நேயர்களே, நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோசியேஷன். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாகவே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோசியேஷன். நன்றி, வணக்கம்.